வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்க்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? லிங்க்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் என்னென்னலாம் இருக்குது, பேக் லிங்க்ஸ்னால் என்ன, அந்த பேக் லிங்க்ஸ் வந்து எஸ்இஓவில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லிங்க்னா என்னென்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? லிங்க்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக லிங்க்னா என்ன மீனிங் அப்படின்னா, கனெக்ஷன் பிட்வீன் டூ திங்ஸ் அல்லது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லிங்க் அப்படின்றதுக்கு ஜென்ரிக்கான மீனிங். ஸோ இந்த இடத்துல லிங்க் அப்படின்னா வெப்சைட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 2 பேஜ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லிங்க்னு சொல்லலாம். அல்லது ஒரு 2 பேஜுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்லலாம், லிங்க்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்போ பேஜுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை தான் லிங்க்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பேஜ்லேருந்து ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது லிங்க்னு சொல்லலாம். அல்லது ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது லிங்க்னு சொல்லலாம். அல்லது ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் அது லிங்க்னு சொல்லலாம். ஸோ இந்த லிங்க் வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்டர்னல் லிங்க்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இன்டர்னல் லிங்க். செகண்ட் வந்து அவுட்பவுண்ட் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கேட்டகரி வந்து என்னென்னா பேக்லிங்க் ஆர் இன்பவுண்ட் லிங்க்னு சொல்கிறாங்க. போத் ஆர் சேம் மீனிங். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இன்டர்னல் லிங்க்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு வெப்சைட் இருக்குது. ரைட்டுங்களா? அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக ஹோம் பேஜ், இன்னொன்று வந்து சர்வீஸ் பேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கான்டாக்டஸ் பேஜ். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ ஒரு வெப்சைட்டில் இருக்கிற இந்த 3 பேஜஸுமே ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போது என்ன மீனிங்னா, வித்தின் அ வெப்சைட் யூ கேன் கிவ் தி மல்டிபிள் லிங்க்ஸ். ரைட்டுங்களா? ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ லிங்க் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை தான் இன்டர்னல் லிங்க்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் மீன்ஸ் வித்தின் அ வெப்சைட். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்தாலும் சரி, வித்தின் அ வெப்சைட்டுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் லிங்க்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்டர்னல் லிங்க் நீங்கள் மேக் பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்க முடியும் உங்களால். அதே இது ஒரு போஸ்ட்லேருந்து ஒரு பேஜுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் இன்டர்னல் லிங்க். ரைட்டுங்களா? ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்பவுண்ட் லிங்க்னு சொல்கிறாங்க. அவுட்பவுண்ட் லிங்க்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லிங்க் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வெப்சைட் இருக்குது. வெப்சைட் ஏ, வெப்சைட் பி, வெப்சைட் சின்னு. இந்த 3 வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் ஏல 2 பேஜ் இருக்குது. கன்சிடர் பண்ணிங்க. ஹோம் பேஜ், இன்னொன்று வந்து பிரியாணி ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. வெப்சைட் பியில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 3 பேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஹோம், அபவுட் ஆர்டிக்கல், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், கான்டாக்ட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ். வெப்சைட் சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பேஜ், ஹோம், பிரியாணி கேட்டகரி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ வெப்சைட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் பிக்கு வந்து ஒரு லிங்க் போகுது. ரைட்டுங்களா? அப்போ உங்கள் வெப்சைட்டை விட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு ஒரு லிங்க் போனாலேயோ அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இங்கே திரும்ப அகைன் வெப்சைட் ஏலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட் சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிங்க் போகுது. ரைட்டுங்களா? அப்போது உங்கள் வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட் போனால் அது அவுட்பவுண்ட் லிங்க்னு சொல்கிறீங்க. அட் தி சேம் டைம் இதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க எந்த வெப்சைட்டுக்கு இந்த லிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது நீங்கள் லிங்க் கொடுக்குறப்ப ப்ராப்பராக கொடுக்கணும். ரைட்டுங்களா? இங்கே நான் வெப்சைட் ஏல பிரியாணி ரெசிபி அப்படின்ற ஒரு பேஜுக்கு தான் வெப்சைட் பியில் ஆர்டிக்கல் அபவுட் பிரியாணி, அதாவது பிரியாணி பற்றி பேசுகிற ஒரு ஆர்டிக்கலுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? நான் பிரியாணி ரெசிபிலேருந்து ஒரு லிங்க் எடுத்து போய் நான் கான்டாக்டஸ் பேஜுக்கோ அல்லது அபவுட்டஸ் பேஜுக்கோ நாங்கள் லிங்க் கொடுக்கல. ரைட்டுங்களா? அப்போது ஆல்வேஸ் நீங்கள் லிங்க் கொடுக்குறது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல நான் தான் டிசைட் பண்ணுறேன் எந்த இடத்துக்கு நான் லிங்க் கொடுக்கணும் அப்படின்றது. அப்போது இன்டர்னல் லிங்க்கும் சரி, அவுட்பவுண்ட் லிங்க்கும் சரி உங்கள் கையில் தான் இருக்குது லிங்க் கொடுக்குறது. ரைட்டுங்களா? தேர்டு கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். தேர்டு கேட்டகரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேக் லிங்க்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த பேக் லிங்க் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வெப்சைட் வந்து அதிகமான பேக் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் லிங்க்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? பேக் லிங்க்ன்றது என்னென்னா, வேறு ஒரு வெப்சைட்லேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேக் லிங்க். புரியுதா? இன்டர்னல் லிங்க் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயும் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் கொடுத்தா அது இன்டர்னல் லிங்க். அவுட்பவுண்ட் லிங்க்ன்றது உங்கள் வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவுட்பவுண்ட் லிங்க்.
நெக்ஸ்ட்டு பேக்லிங்க் அப்படின்றது வேறு ஒரு வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு லிங்க் வந்துச்சுன்னா அது பேக்லிங்க். அப்போது கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய லிங்க் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து நாங்கள் டாப் மோஸ்ட் பிளேஸ் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லிங்க் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து கண்டிப்பாக குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குது, அதே டயத்தில் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதனால் உங்கள் வெப்சைட் வந்து நாங்கள் டாப் மோஸ்ட் பிளேஸில் வந்து ஷோ பண்ணுறோம். யாராவது உங்கள் வெப்சைட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க கீவேர்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த பேக்லிங்கை கெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ரைட்டுங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு 13 டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த பேக்லிங்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பேசலாம். ரைட்டுங்களா? அது எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு லிங்க்கை நம்ம கெட் பண்ணுறது அப்படின்றத ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா லிங்க் பில்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஒரு லிங்க் பில்டிங், ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் பில்டிங் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 13 ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அது மூலமாக வந்து இந்த லிங்க் பில்டிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பேக்லிங்கிறது அதர் வெப்சைட்லேருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு லிங்க் வர்றது. ஸோ இதை வந்து எப்படி வந்து லைவாக க்ரியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணி காமிச்சிக்கிறேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து digitalvishnu.in. ஸோ இந்த இடத்துல digitalvishnu.in போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு wp-admin அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அப்படி டைப் பண்ணால், ஏன்னா என்னோடய வெப்சைட் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட். ஓகேவா? அப்போ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்னா wp-admin போட்டிங்க அப்படின்னா யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்குள்ளே போகும். ரைட்டுங்களா? இப்போ அந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்டர்னல் லிங்க்கும் அவுட்பவுண்ட் லிங்க்கும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ போஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் வந்து நான் இப்போது எழுதுகிறேன். ரைட்டுங்களா? என்ன போஸ்ட் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் நான் எழுதுகிறேன். ரைட்டுங்களா? ஓகே. ஆடு டைட்டில் இருக்குல்ல, இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் அந்த இடத்துல, ஓகே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு பேராகிராஃப். இதில் என்ன சொல்கிறேன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் growth field அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்காக நான் டைப் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல if you want to learn properly contact digital vishnu அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய வெப்சைட் வந்து நான் லிங்க் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்டுக்கு நான் லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? யூஸர் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக கூகுள் க்ராலர் வந்து கண்டிப்பாக என்னோடய லிங்க்லாம் நான் அதை ரீட் பண்ணும். இந்த லிங்க் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களா, எந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும். ரைட்டுங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுல இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டு, இந்த வேர்டுக்கு வந்து நான் லிங்க் எப்படி மேக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆட் லிங்க்னு, இதை கிளிக் பண்ணி என்னோடய வெப்சைட்டு என்ன வெப்சைட்னா www.digitalvishnu.in அப்படின்னு போட்டு அபோட் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா அபோட்டஸில் வந்து இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அப்படின்றனால நான் அபோட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டன் கொடுக்குறேன். அப்போ கொடுத்தனாக்கும் இந்த இடத்துல ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடுச்சா. இந்த லிங்க் வந்து யாராவது கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது எங்கே டைரெக்ட் பண்ணும், என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அபோட்டஸ் பேஜுக்கு போய்ட்டு டைரெக்ட் ஆகும், அங்கே போய் பார்ப்பாங்க அவங்க. ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, இன்டர்னல் லிங்கிங். அதாவது என்னோடய வெப்சைட்டில் ஒரு போஸ்ட்லேருந்து ஒரு பேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன், டைரெக்ஷன் கொடுக்குறேன். எந்த போஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் மதுரை அப்படின்ற ஒரு போஸ்ட்டிலேருந்து ஒரு பேஜுக்கு, எந்த பேஜுக்கு, அபோட்டஸ் பேஜுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதே டயத்தில் இந்த இடத்துல கான்டாக்ட் டிஜிட்டல் விஷனுன்னு இருக்குல்ல, இதுக்கு ஒரு லிங்க் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிஜிட்டல் விஷன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு வேறு ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். எந்த வெப்சைட்னா www.digitalvishnu.blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நான் வச்சுருக்கேன்.
அந்த வெப்சைட்டுக்கு நான் இந்த லிங்க் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் விஷனுன்றதை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, டிஜிட்டல் விஷனா யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணாங்களாக்கும் எங்கே டைரெக்ட் ஆகும் அப்படின்னா என்னோட இன்னொரு பிளாக் ஸ்பாட் வெப்சைட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ரைட்டுங்களா? அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். அப்போது இந்த ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு நான் லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவுட்பாண்ட் லிங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது வேற ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு லிங்க் எனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேக் லிங்க். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத இங்கே நான் காட்டுறேன். ரைட்டுங்களா? எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா கூகுள் வெப்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ரைட்டுங்களா? கூகுள் வெப்மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்ச் கன்சோல் டூல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த சர்ச் கன்சோல் டூலில் உங்களோட யூசர் நேம், ஜிமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது சைன்இன் ஆகி ஒரு பேஜ் ஷோ ஆகும். அந்த இடத்துல உங்களோட வெப்சைட் நீங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து லிங்க் ஆகி உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்க, என்னென்ன எரர்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இந்த இடத்துல ஷோ ஆகும். ரைட்டுங்களா? இதை பற்றின தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல எப்படி நான் செக் பண்ணலாம், பேக் லிங்க்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு இந்த digitalvishnu.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ இன்டர்னல் லிங்க் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணும். ரைட்டுங்களா? எவ்வளோ இன்டர்னல் லிங்க் இருக்குது? 473 லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் லிங்க் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு லிங்க் தான் இருக்குது. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து இப்போ தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ரைட்டுங்களா? இதுக்கு வந்து எந்த ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணலை. அதனால தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு பேக் லிங்க்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. அந்த ஒரு பேக் லிங்க்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள், blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு. ரைட்டுங்களா? அப்போது இதுதான் வந்து பேக் லிங்க்ஸ் எனக்கு. ரைட்டுங்களா? அப்போது நான் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து எங்கேருந்து பேக் லிங்க்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until that, bye.